ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ரொம்ப டேஸாக வெயிட் பண்ண மாயக்காதலன் எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆமாண்டா, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் இந்த 9th எபிசோட் போடுறதுக்கு. 9th 10th அதையும் மறந்துட்டேன். இப்போ போய் பார்க்குறதுக்கும் டைம் இல்லை. இருக்கிற டைமில் டக்குன்னு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம மாயக்காதலனோட நெக்ஸ்ட்டு எபிசோடை தான் பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் மறந்துட்டேன். ஸோ நான் டைப் பண்ணுறப்ப நம்பரோட போட்டுறேன் என்ன எபிசோடு அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ரொம்ப 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 தேங்க்ஸ். வேணாம், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுல்ல. லவ் யூ லார்ட்ஸ். அவங்களோட லவ்வுக்கு என்ன வேர்ட்ஸ் நான் சொல்கிறதுனே தெரியல. சீரியஸாக அவங்களோட கமெண்ட் எல்லாமே எனக்கு ரியலாக பக்கத்தில் இருந்து ஒரு பர்சன் நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டியர்ஸ். அப்புறம் ஐ மிஸ் யூ ஸோ மச். நான் உண்மையாகவே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்டா, ஓகேவா? நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை எவ்வளோ பார்த்துக்குறோமோ அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? இன்னும் மாறலை எதுவுமே. ஆனால் நான் என்ன கொஞ்சம் மாற்றிட்டு வரேன். போக போக மாற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக போக போக மாறிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, ஓகே டியர்ஸ். நான் பேசி வழ குழன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது? உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேசணும்னு தோணுதே. ஒன் டே கன்ஃபார்ம் லைவ் வரேன் டியர்ஸ். எல்லோரும் லைவ் அட்டன் பண்ணுவோங்க. எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும், ஓகேங்களா? அப்புறம் வேறு ஓகே, ஸ்டோரி உள்ளே போயிடலாம். இவ்வளோ பேசிட்டு இன்னும் பேசினோன்னா அது உங்களுக்கே போர் ஆகிடும் இல்லையா? சரி, ஓகேடா. லாஸ்ட் மாயக்காதலன் எபிசோடில் இருந்து முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமினுக்கு சொந்தமான ஒரு மந்திர கல் ஒரு இடத்துல இருந்திருக்கும். அது ஜேகே எடுத்திருப்பார். பட் அந்த மந்திரக்கல் தன்னைத்தானே மறைச்சிட்டு வேறு ஒரு மரத்துக்குள்ளே போயிடும். ஸோ இந்த இது எப்படின்னா, ஜிமினோட அப்பாவுக்கும் டேவோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிடும். பட் சரி, ஓகே, அது ஜிமினால் தான் எடுக்க முடியும். பட் அது யார் எடுத்தாங்கன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கும் தோணும். ஏன்னா அது அங்கே எடுத்தோடனே இங்கே எஃபெக்ட் காட்டும் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வானிலையெல்லாம் மாறுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்திருப்பாங்களோன்னு ஜிமினுக்கு தோணும். டே என்ன பண்ணியிருப்பான்னா, ஜிமினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபுட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எங்கே வந்திருப்பாங்கன்னா, ஒரு ஆறு ஏதோ நினச்சிக்கோங்க, ரிவர்னே வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ அங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அங்கே அவரும் யோசிச்சிருப்பார். ஓகே, அந்த கல்லை யாரும் எடுத்திருக்காங்க போல், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. ஜேகே ஜிமினை பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்துட்டுருப்பாருடா. இதோட தான் நான் இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணேன். ஓகே, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பேச வேணாம். அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் திட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லென்த்தாக போட பார்க்குறேன் டியர்ஸ். அப்புறம் சேஃபாக இருங்க, ஓகேடா. எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்கிறது, தூய தமிழ்லலாம் வருமானு தெரியல. அதனால் இங்கிலீஷ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தூய தமிழில் வந்துருச்சு அப்படின்னா ஓகேன்னா, எனக்கு தூய தமிழ்லே அப்படியே மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே இங்கிலீஷ் வந்தால் தயவு செஞ்சு நீங்களே அதை தமிழில் மாற்றி புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு டக்குன்னு வரமாட்டேதுடா. சப்போஸ் அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடிட் பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக தான். ஓகே டியர்ஸ், இதை நான் எழுதி வச்சுலாம் ரீட் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது என் மைண்ட்லேயே அந்த ஸ்டோரி வரும். ஸோ அதனால் இங்கிலீஷ்லாம் வந்தால் என்னடா அந்த காலத்தில் இங்கிலீஷ் இருக்குமா, இவன் என்ன ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியில் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. என் நிலமை புரியும்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கக் தான். எல்லோரும் நில்லுங்க. நான் என்ன சொன்னேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என் பின்னாடி வாங்கன்னு. ஏன் உங்களால் ஃபாஸ்ட்டாக எதையும் பண்ண முடியாதா? அது இளவரசி, அது 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 என்ன போயின்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா?
வேகமாக வாங்க, சரிங்களா? நான் இங்கேருந்து வேகமாக அந்த எல்லையை தொடணும். நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி வேகமாக வராமல் மெதுவாக வந்தீங்க, என் வாளுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலை இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா இளவரசி? சரிங்க இளவரசி. வேகமாக வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக அந்த குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்காரு. பின்னாடி எல்லாருமே ஜங்குக் போகிற அதே வேகத்தில் வரணும்னு சொல்லி அவ்வளோ அடித்து பிடிச்சி எல்லாரும் வராங்க. ஏன்னா மெதுவாக வந்தால் ஜங்குக் அவங்க எல்லாரையும் வெட்டியே கொண்டுடுவார் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பக்கம் டயாங் தான். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மந்திரக்கல்ல யாரோ தொட்டிருக்காங்க. ஆனால் அது ஜிமின் இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக இதை பற்றி அப்பாவும் மாமாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிமினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும். அந்த கல்லை எடுத்தவங்க அது எடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஜிமினை தேடி தான் வருவாங்க. நம்ம தான் ஜிமினை பாதுகாக்கணும். ஆனால் ஜிமின் தான் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு எங்கள் டயாங் யோசிச்சுட்டே மீன் பிடிச்சிட்ருக்காரு. அந்த காலத்தில் தூண்டியல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த குச்சியை கூர்மையாக சீவாங்க இல்லையா? அந்த மாதிரி குச்சியை சீவிட்டுருக்காரு மீன் பிடிக்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், சரிம்மா நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அந்த குகையை விட்டு வெளியே வந்து, யாராக இருக்கும் அந்த மந்திரக்கல்லை எடுக்க யார் முயற்சி பண்ணியிருக்கா? ஆனால் அதை எடுத்திருக்காங்க, அவங்க கையிலேருந்து அது ரிட்டன் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அதை எடுக்க முடிகிற சக்தி யாருக்கு இருந்திருக்கும்? நம்ம நாட்டில் நமக்கே எதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை அந்நிய நாட்டு எதிரியாக இருப்பாங்களா? தெரியலை. நாளைக்கு தான் அப்பா கிட்ட இதை பற்றி பேசணும். மந்திர திரை மூலயமா தான் பேச முடியும். இப்போ அந்த திரையை நான் ஓப்பன் பண்ணால் இந்த பொழுது சாஞ்ச வேலையில் யார் பார்த்தாலும் அந்த திரை தெரிஞ்சிடும். அதனால் பகலில் தான் என்னால் இதை பண்ண முடியும். ஆனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் இப்போ சடனாக அவரோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணுறாரு. அதாவது ஜிமின் எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப நமக்கு தெரியும் இல்லையா அவர் எவ்வளோ அழகாக இருப்பார்னு. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் அழகை கம்மி பண்ணி வச்சுருப்பார். மற்றபடி ஃபேஸ் கட் எல்லாமே ஜிமினோட ஃபேஸ் கட் தான். பட் இந்த கலரு, ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் எப்படின்னா, அங்கே இருக்க மக்கள் இல்லைன்னா இது என்ன சொல்கிறது, இந்த வழிப்போக்கர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து வேற ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வழிப்போக்கராக வருவாங்கள்ல, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்பயாவது குளிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜிமினோட ஃபேஸ்லாம் அப்படியே டார்க்காக டஸ்கி ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ஸ்கின்னை வச்சுருப்பார். ஏன்னா யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரோட ஃபேஸ் இதுக்கு வந்துட்டு இப்போ அமைதியாக என்ன சொல்கிறது, ஒரு சிக்னல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் கூட வந்த ஒரு கொஞ்சம் பேரை வெளியே இருக்க சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஜிமின் தான், வந்துட்டிங்களா? நாளைக்கு நான் அப்பா கிட்ட பேசணும், அதனால் அரண்மனையில் அப்பா பக்கத்தில் யாரும் இல்லாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த தகவல் அப்பாவுக்கு நான் அனுப்பலாம், ஆனால் இப்போ அப்பா கூட யார் இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்க இளவரசி, நாங்கள் போய் சொல்லிடுறோம். அப்புறம் நாளைக்கு அந்த ஊருக்குள்ளே நான் வரேன், அங்கே தான் தங்க போகிறேன். அதனால் உங்களோட தேவை எனக்கு இப்போ இருக்காது. நீங்கள் அப்பாவுக்கு பாதுகாப்பாக இருங்க, சரிங்களா? சரிங்க இளவரசி. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் எல்லோரும் இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஆனால் இளவரசி, உங்களோட பாதுகாப்புக்கு தானே அரசரைங்களை எனக்கு தெரியும், என்னை பாதுகாத்துக்க. நீங்கள் அரசருக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும், சரிங்களா? சரிங்க இளவரசி, உங்கள் உத்தரவு மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் பார்த்து பத்திரமா இங்கேருந்து போகணும், சரிங்களா? சரிங்க இளவரசி, நீங்கள் எங்ககிட்ட கொடுத்த அந்த பவரை வச்சு தான்
நாங்கள் மறைஞ்சு இந்த இடத்துலேருந்து போகிறோம். அதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை எதிரிங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் மறையிற சக்தியை பயன்படுத்துகிறீங்கன்றனால ஆபத்து நேர்றப்ப மட்டும்தான் மறையிற சக்தியை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யாருக்காவது ஆபத்து அவங்க வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த சக்தியை வச்சு போகணும். இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் நேராக அரசர்கிட்ட போய் இதை சொல்லிடணும். சரிங்களா? நாளைக்கு காலையில் நான் அரசர்கிட்ட பேசுவேன். இந்த தகவலை மட்டும் சொன்னால் போதும். சரிங்க இளவரசி. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் இளவரசி. போங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவங்கள அனுப்பிட்டு ரிட்டன் அவரோட ஃபேஸை அப்படி பழசாக மாற்றிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டயாங் அந்த குச்செல்லாம் அழகாக ரெடி பண்ணி அதை குத்தி ஒரு 3 மீனை பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ வர வழியில் தேனும் கிடச்சிருக்கும். ஸோ தேனும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இலை போல் இருக்கும் இல்லையா, அந்த இலையை வந்து நல்லா அந்த உங்களுக்கு தெரியும் இல்லடா, இலையிலே வந்து இந்த பவுல் மாதிரிலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி அவர் செஞ்சு அந்த தேனை வந்து புழிஞ்சு இது பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ ஜிமினும் குகைக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டு அவரும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டயாங்கும் உள்ளே வந்துடுறாரு. ஜிமினும் அந்த பொண்ணை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு சரி ஓகே அவங்க வந்து ரொம்ப களைப்பாக இருக்காங்க போல், அதனால் அவங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே ரிட்டன் போயிட்டு விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு நம்ம நெருப்பு வர வைப்போம் இல்லையா 2 கல்லை வச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் நெருப்பு வர வைக்கிறாரு. இந்த சவுண்டு கேட்டவுடனே நம்ம ஜிமின் மட்டும் எந்திரிக்கிறாங்க. வி வந்துட்டியா? மூச்சு வந்துட்டேன். சரி ஓகே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? வா அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. சரின்னு சொல்லி ஜிமினும் எந்திரிச்சு அங்கே போய் உட்காந்துட்டு கொடு அப்படி சொல்லிட்டு அந்த கூர்மையாக வந்து வெட்டியிருப்பார் இல்லையா, அதே மாதிரி 3 கொம்பையும் வெட்டியிருப்பார், 3 குச்சிங்களையும் வெட்டியிருப்பார். ஸோ அதில் வந்து அந்த மீனை குத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஹீட்டில் நெருப்பில் காட்டி ஹீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஏன் வி என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல? இல்லை, அவளை மட்டும் எப்படி தனியாக விட்டு வர முடியும்? நீ ஒரு ஆள் துணைக்கு இருக்கணும்ல. இது வேற குகை, எந்த மிருகம் வேணால் எப்போ வேணால் வரலாம். ஆமாம்ல? அதனால தான் உன்னை விட்டு போனேன். எனக்கு என்ன பயம், நான் போயிட்டு வந்துடுவேன். அப்படியா? உனக்கு பயமே இல்லையா வி? எனக்கா பயமா? ஏய் மூச்சி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு? லைட்டா. அப்படியா இருக்கு? ஆமாம் லைட்டா. ஓ சரி சரி பார்த்துக்கிறேன். புரியல. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் சிரிச்சுட்டே அதை பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் நாளைக்கு காலையில் நம்ம இங்கேருந்து இங்கேருந்து புறப்படணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ஊருக்குள்ளே போகணும். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லைல்ல, எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆமாம் வி, நானும் அதான் சொல்லலான்னு நினச்சேன். நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். அப்புறம் அந்த பொண்ணுக்கும் யாரும் இல்லை, அதனால் நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? நீயா? நீ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிற? ஆல்ரெடி அவளுக்கு அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? தெரியும், ஆனால் நம்ம போகிற ஊர் அங்கேருந்து வந்த ஊர் இல்லையா, எல்லாமே ஒரே இடம்தான். ஆனால் அங்கேருந்து வந்த இடம் வேறு இல்லையா, இங்கேருந்து நிறைய ஊர் இருக்குது, நம்ம போகிற இடம் வேறையாக தான் இருக்கும். அதனால் அந்த பொண்ணை நான் என் கூட வச்சுக்கிறேன். சரி ஓகே மூச்சி, உன்னோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த மீனை நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீனோட ஸ்மெல் அந்த பொண்ணுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அந்த ஸ்மெல் வர வர அப்படியே தூக்கத்துலேயே எந்திரிப்போம்ல, அந்த மாதிரி தூக்கத்துலேயே எழுந்திரிச்சுன்னா தான் அந்த பொண்ணு உட்கார்றா. இப்போ ஜிமின் தான் ஹொய் என்ன தூங்கிட்டே வந்து உட்கார்ற? மோச்சி அண்ணா பசிக்குது. ஓ பசிக்குதா? வி என் தங்கச்சிக்கு பசிக்குதான். ஓ பசிக்குதுன்னா பச்சை மீனை கொடுக்க முடியுமா? அதான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன்ல. வி அண்ணா பசிக்குது.
சரி சரி இரு இரு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அதை ஹீட் பண்ணி இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சூடாக சாப்பிட போகுது. இப்போ நம்ம ஜிமின் தான், ஏய் இரு மோச்சி அண்ணா சாப்பிட விடுங்க. சரிம்மா சாப்பிட்லாம், அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ சூடாக இருக்கு பாரு. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சூடாக தான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுட சுட வாயில் வைக்கிறா. அவளுக்கு சுட்டுடுச்சு நாக்கே. இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு சுடுது, நாக்கு சுட்டுடுச்சு அப்படி சொல்லிட்டு கத்துறா. ஜிமினுக்கா சிரிப்பாக வருது. மூச்சு என்ன சுடுது, என்ன சுட்டுடுச்சு அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கா. இங்கே சிரிச்சுட்டு அப்போவே மூச்சு சொன்னான், கேட்டியா, அடங்காத வாள், எது சொன்னாலும் கேட்காது. என்னை திட்டுறீங்கல்ல, நான் இங்கே பள்ளியில் இருக்கேன் போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. இப்போ வீதான், சரி நான் வரும்போது தேன் கொண்டு வந்தேன், அதை இப்போ நாக்கில் வச்சா உனக்கு சரியாயிடும் சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து தேன் கொடுக்குறான். ஹை தேனா, எனக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ வி அண்ணா அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அந்த தேனை எடுத்து நாக்கில் வச்சிட்ருக்கா. ஜிமின் அதை பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா ஜிமினுக்கும் தேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஜிமின் என்ன பண்ணுறா, எனக்கும் தேன் வேணும். இல்லை எனக்கும் தேன் வேணும் வி, நீ என்ன சின்ன பையனா மூச்சி, தேன்னா எனக்கும் பிடிக்கும், ரொம்ப இல்லை லைட்டாக அப்படி சொன்னோன்னே வி என்ன பண்ணுறான், அந்த இலையிலேயே இது பண்ணுறப்போ அதுலேயே ஒரு 2-3 இலை வச்சுருப்பான். ஸோ அதுலேருந்து எடுக்கிறப்ப அந்த இலையிலேருந்து ட்ராப்பாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஜிமினுக்கு ஒரு ட்ராப் அந்த ஒரு இலை மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஜிமின் அப்படி தலையை லைட்டாக நிமித்திட்டு அந்த இதில் ட்ராப்பாக விழுறத நம்ம நாக்கில் வந்து விழும், அதை டேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். டயாங் வச்ச கண்ணை வாங்காமல் நம்ம ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினை அவள் டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே டயாங்கை தான் பார்க்குறான். டயாங் ஜிமினை மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸ் வர எங்குமே போகலை. இப்போ ஜிமின்டா, ஏ வி வி மொச்சி என்ன என்ன பண்ணுற, பார்த்துட்ருக்கேன். எதை, உன்னை தான், உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி. என்ன மாதிரி தெரியல வி அண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போதான் வி, நம்ம ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் போல் அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லை மூச்சி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அமைதியாக வியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கோட படையெல்லாம் வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு ஜங்குக் அந்த குதிரையில். ஸோ இப்போ காலையில் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறா, 2 பேருக்கும் தெரியாமல் வெளியே வந்திருப்பா. ஏன்னா அவங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமின் வெளியே வந்துட்டு அந்த மந்திரத்திரையை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அந்த மந்திரத்திரை வழியாக அவங்க அப்பா கிட்ட பேசணும் இல்லையா, அரசர்கிட்ட. ஸோ அதனால் ஓப்பன் பண்ணுறான். இப்போ அரசர்கிட்ட போகிறப்ப அது ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். ஸோ அது தெரிஞ்சோடனே அரசர் தனியாக வந்துடுறாரு. இப்போ வந்து ஒரு இடத்துல தான், சொல்லு ஜிமின், எப்படி இருக்க? வணக்கம்ப்பா. வணக்கம், சொல்லு, அங்கே எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கா? இல்லைப்பா, நான் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன். சொன்னாங்க. ஆனால் எதுக்காக நீ இப்போ காட்டுக்குள்ளே இருக்க? ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வந்திருந்தேன்ப்பா. அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக காட்டு வழியாக தான் வந்தோம். இங்கே இருக்க வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக வழி தவறி போக பாதை தெரியாமல் காட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்ப்பா. சரி, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சியா? இல்லைப்பா, ஆனால் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. நம்ம அரசவையை விட்டு கீழே வந்த ஊர்லேயே அவ்வளோ இருக்குன்னா நம்ம அரசவை கீழே இருக்க ஊரை பார்க்கக்கூடாதுப்பா. நம்ம நாடு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த எல்லை முடிகிற வரைக்கும் நான் போய் பார்க்கணுன்னு இருக்கேன். அப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிற? இதுக்கு அடுத்து இருக்கிற ஊருக்கு தான்ப்பா போக போகிறேன். இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன். அங்கேருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊராக போக போகிறேன்ப்பா. ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம கொடுக்குற சலுகையெல்லாம் அவங்களுக்கு வருதா, நாட்டு மக்கள் நல்லா தான் இருக்காங்களா, நம்ம நாடு செழிப்போடவும் வளத்தோடவும் இருக்கான்னு பார்க்கணும்ப்பா. அதுக்கப்புறம்தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். அப்புறம் அப்பா, சொல்லு ஜிமின், அது
தயங்காத சொல்லு. நேற்று ஆமாம், அந்த மந்திரக்கலை யாரோ எடுக்க பார்த்துருக்காங்க ஜிமின். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமின், யாரோ எடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அப்பா அது யாரும் இன்னும் தெரியலை. கிம் தேடிட்டுருக்கான், நானும் தேடிட்டுருக்கேன். ஜியோன்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவரும் தேடிட்டுருக்காரு. சரிங்கப்பா. அப்பா சொல்லு ஜிமின், தயங்காத. அது யாராக இருக்குன்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு என்னவோ அந்த இடம் தெரிஞ்ச ஒருத்தவங்களாக தான் இருக்கும்னா அவங்க எதிரி நாட்டாக இருக்கணும்னு எனக்கு தோணலைப்பா. என்ன சொல்ல வர? நமக்கு சொல்லு ஜிமின். எதிரி நாட்டாக இருக்காது, நமக்கு தெரிஞ்சு நம்ம கூட ஜிமின். அப்பா அது தயங்காத ஜிமின், சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டோட நட்புறவு கொண்டிருக்க இன்னொரு நாட்டில் இருக்க அரசர் தான் அப்படி பண்ணுறாங்களோன்னு தோணுது. என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாப்பா, அந்த மரம் இருக்கிறது வெறும் நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் நட்புறவோடு இருக்கிற மற்ற நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எதிரி நாடுக்கோ இல்லை நம்ம பார்க்காத நாட்டுக்கோ அதை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லைப்பா. ஏன்னா அந்த கல்லை மறைய வச்சு அங்கே வச்சது என்னோட தாத்தா. அவர் அரசாள்றப்ப வச்சாரு. அது வச்சு எவ்வளோ வருடங்கள் ஆச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது யாராலையும் எடுக்க முடியாது. அவரோட சக்தி எனக்கு இப்போ வந்திருக்கு, 3 தலைமுறை தாண்டி எனக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா எதிரி நாட்டுக்கு தெரியும்? எதிரி நாட்டில் இருக்கவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி படையெடுக்க தான் தெரியும். ஆனால் சூழ்ச்சி பண்ணி உண்மை கேட்க தெரியாதுல்லப்பா. நம்மளும் யார் வந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவோமா என்ன? ஆமாம் ஜிமன், நீ சொல்கிறது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்கப்பா, நல்லா யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டோட நட்புறவு கொண்டாடுற நாடாக தான் இருக்கும்னு தோணுது. சரி, அது யாருன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் ஜிமின். சரிப்பா, நான் இங்கேருந்து கிளம்பணும். நான் போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா இரு ஜிமின். யார் எப்போ உனக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா சொல்லு ஜிமின். டயாங்கும் ஜங்குக்கும் நீ போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணானுங்க தெரியுமா? உனக்காக கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி அதை மறந்து விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுக்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணானுங்க. ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க 2 பேரை பாரு என்ன, அப்போ தான் ஹாப்பியாக இருப்பானுங்க. சரிப்பா, ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுட்டு அப்படியே அந்த திரையை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். யாராக இருக்கும்? எனக்கு அப்படி தான் தோணுது. அப்பாவுக்கு நெருங்கினவங்கன்னா அது கிம் மாமாவும் ஜியோன் மாமாவும் தான். அந்த 2 நாட்டோட தான் நம்ம நட்புறவோடு இருக்கும். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறவங்களும் இல்லை. யாராக இருக்கும்? அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்ப பார்த்தா அங்கே டயாங் நிற்கிறாரு. ஜிமினுக்கு அல்லே இல்லை. இப்போ ஜிமின் தான், ஏன்னா அங்கே திரையை க்ளோஸ் பண்ணுறப்பவே ஜிமின் அவரோட ஃபேஸையும் மாற்றிருப்பார். ஸோ அதனால் அவர் எப்படி அந்த டஸ்கி ஸ்கின்னோட இருக்கிற மாதிரி தான் இருப்பார். ஸோ இப்போ திரும்பின உடனே டயாங் நின்ன உடனே ஜிமினுக்கு அவ்வளோ பயமாயிடும். இப்போ ஜிமின் தான் அது வந்து சொல்லாமல் கொல்லாமல் எதுக்கு மூச்சு வெளியே வந்து நிற்கிற? பயந்துட்டேன் தெரியுமா? ஓ சரி வா உள்ள போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பயந்துட்டே வியோட நம்ம டேவோட கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ டே தான் சரி ஓகே போகலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணையை கூட்டிகிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நைட்டு வந்து அவங்க மீன் சாப்பிட்டு இருந்தனால ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது காலையில் சாப்பிட்டு அது கிளம்புறாங்க அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இளவரசி புரியுது இளவரசி. அது வந்து நீங்கள் வர வரைக்கும்
நாங்கள் எல்லாருமே இதே இடத்துல தான் இருப்போம். அதுதான். ஆனால் யாருமே அரசர்கிட்ட போய் இளவரசர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இளவரசி, நாங்கள் யாரும் போயிட்டு அப்படி பண்ண மாட்டோம். பண்ணிங்கன்னா உயிர் இருக்காது. சரிங்களா? சரிங்க இளவரசி. அப்புறம் கூடாரத்தை அந்த பக்கம் போடுங்க, மறைவா. எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே இருக்கிற சிப்பாய்கள் கண்ணில் கூட படக்கூடாது. சரிங்க இளவரசி. யாரோட கண்ணிலையும் படமாட்டோம். அப்புறம் ஏதாவது ஆபத்து இல்லைன்னா யாராவது சிப்பாய்கள் உங்களை பார்த்துட்டாலோ இல்லை அரசருக்கு உண்மை தெரிஞ்சு அரசரை தேடி வந்தாலோ எனக்கு தகவலை அனுப்பிவிடணும். சரிங்க இளவரசி. நான் போகிறேன். இளவரசி. சொல்லுங்க படை தளபதி. இளவரசி, கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேளு. இளவரசி, எத்தனை நாட்கள் நீங்கள் அந்த ஊருக்கு போக போகிறீங்க? இல்லை இளவரசி, எத்தனை நாட்கள் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்கன்னு கேட்டேன். தெரியாது, ஆனால் 10 நாளில் நான் இங்கே வந்துடுவேன். 10 நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இங்கேயே தான் இருக்கணும். புரியுதா? புரியுது இளவரசி. படைத்தளபதி. இளவரசி, உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன். என் நம்பிக்கை துரோகமாக இதை யாராவது ஏதாவது பண்ணால் என் கூட வந்த உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? தெரியும் இளவரசி. குதிரையை எங்கேயே விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு அங்கேருந்து நடந்து தான் வராரு. ஸோ அங்கேயே அவரோட உடையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அங்கேருந்து ஒரு காட்டு வழியாக தான், ஏன்னா அவங்க எல்லாரையும் ஒரு காட்டு சைடு விட்டுட்டு தான் அவரும் காட்டு வழியாக தான் வந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம டயாங் தான். மோச்சி. சொல்லுவி. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ஓய்வு எடுப்போமா? ஓகே. அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே உட்காடுறாங்க. வி அண்ணா. சொல்லுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நீங்கள், மோச்சி அண்ணா, அப்புறம் நான் இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் உங்களை மாதிரி அண்ணனுங்களே இல்லை. நான் இல்லை. மோச்சி அண்ணா, நீங்கள் எப்போவுமே எனக்கு அண்ணா தான். அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு சிரிக்க, ஜமீன் அந்த பொண்ணோட கண்ணத்தை கிள்ளிட்டு, வி அண்ணா, நீங்களே எனக்கு அண்ணா தான், இப்படிலாம் ஃபேஸ் வச்சுக்காதீங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம வீக்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அந்த பொண்ணு தான், அச்சச்சோ அண்ணாவா? இல்லை, நீங்கள் எனக்கு அண்ணா இல்லை. ஏன்? அது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமீனை பார்க்க ஜிமினுக்கு அப்போ புரியல. அது அப்படியே சொல்லிட்டு ரிட்டன் ஜிமினியே பார்க்குறா. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு சொல்லு. அதான் அப்படி சொல்லி ஒரு மாதிரி நம்ம முன்னாடி பேசணும் அப்படின்னா ஒரு மாதிரி தலையாட்டுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஜிமினுக்கு இப்போதான் புரியுது. அவள் கேட்டிருப்பா இல்லையா, நீங்களும் வி அண்ணாவும் உங்களுக்கு வி அண்ணாவை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா இல்லையா. ஸோ அதனால் ஜிமினுக்கு ஓகே இவ அதை தான் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. உடனே ஜிமின் என்ன பண்ணுறா, அவளோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு, அமைதியாக இருக்க மாட்டேன் நீ, இதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்றா. உடனே கையை எடுத்துட்டு அமைதியாக இரு, ஓகே? சரி மோச்சி அண்ணா அப்படி சொல்லிட்டு அவள் அமைதியாக இருக்கா. இப்போ டயாங் தான் சிரிச்சுட்டு, ஏன்னா டயாங்க்கு அது தெரியும், ஏன்னா அவர் வெளியே போகும்போதே அது கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ டயாங்க்கு தெரியும். ஸோ டயாங் சிரிச்சிட்டோடையே அமைதியாக இருக்கார். இப்போ அந்த பொண்ணு 2 பேரையும் பார்த்துட்டு, ஆனால் அவங்க 2 பேருக்குமே என்னது ஒன்றும் இல்லை மூச்சு அண்ணா அப்படி சொல்லிட்டு, சரி இப்போ அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அதாவது இந்த ஒரு மிருகம் ஒரு மாதிரி கத்துனா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ இங்கே நம்ம ஜிமினும் இங்கே நம்ம டயாங்க ஜிமினும் தான், என்ன சத்தம் அது, என்ன சத்தம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டா. இப்போ அந்த பொண்ணு தான், அண்ணா பயமாக இருக்கு, பயமாக இருக்கு அண்ணா, அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. சரி
பயப்படாத, ஒன்றும் இல்லை, சரியா? அண்ணா, வி அண்ணா, மூச்சு அண்ணா, பயமாக இருக்கா அண்ணா? பயப்படாத, நாங்கள் இருக்கோம்ல. அதுதான் அண்ணா. என்ன சத்தம் அது? தெரியல. வி, உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் மூச்சி. இங்கே ஏதோ ஒரு அரக்கன் இருக்கான்னு. என்னது? ஆமாம், அவன் பார்க்க மிருகம் மாதிரியே இருப்பானா? என்ன சொல்கிற வி? ஆமாம், இந்த ஊர் மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டோட மைய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மிருகத்தால் தான் இந்த காட்டுக்குள்ளே எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் இங்கேருந்து யாராலையும் வேறு நாட்டுக்கும் போக முடியல. வேறு நாட்டிலேருந்து எந்த ஒரு வணிக பொருட்களையும் வாங்க முடியல. இந்த மிருகத்தால் தான். மற்ற நாட்டுக்கு வேறு வழியாக போகலாம். ஆனால் இந்த வழியாக தான் பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு வணிகம் வாங்க போக முடியும். இந்த காடால் தான் மக்கள் எல்லாருமே 2-3 நாடை கடந்து அந்த நாட்டுக்கு போய் வணிகத்தை வாங்கிட்டு வராங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்கே 1 மாதம் ஆகும். என்ன சொல்கிற வி? ஆமாம் மூச்சி, நான் இதை என்னோட அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போது அந்த அந்த அரக்கம் போல் இருக்க அந்த மிருகத்தை யாருமே அழிக்கலையா? தப்பா சொல்கிற. மிருகம் போல் இருக்க அரக்கனை, சரி ஏதோ ஒன்று, அதை யாருமே அழிக்கலையா? இல்லை. ஏன் இந்த நாட்டோட அரசர்கிட்டையும் அதை பற்றி சொல்லலையா என்ன? தெரியலை. எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க, அதை பெருசாக எடுத்துக்கலையே என்னவோ. அப்பா காதுக்கு போகாமல் இருக்குமா? இல்லை அப்பா கிட்ட சொல்லியும் இதை சரி பண்ணாமல் இருக்காங்களா? அப்பா இதுக்கு எந்த ஒரு முடிவுமே பண்ணாமலையா இருக்காரு? என்ன ஜுமன், என்ன யோசிச்சுட்ருக்க? சரி வி, சொல்லு மூச்சி. நம்ம அந்த அரக்கனை கொண்டுடலாமா? அப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணோட ஃபேஸே மாறுது. இங்கே வி சிரிச்சிட்ருக்கான். இப்போ அந்த பொண்ணு தான், மூச்சி அண்ணா என்ன சொல்கிறீங்க? வேணாம், பயமாக இருக்கும் அண்ணா. பயப்படாதடா, ஒன்றும் ஆகாது, சரியா? நானும் வி அண்ணாவும் அந்த மிருகத்தை அழிச்சிட்டு வரோம், அதாவது அந்த அரக்கனை அழிச்சிட்டு வரோம். அதால் நாட்டு மக்கள் எவ்வளோ பாதிப்பாயிருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? ஆனால் எப்படி பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ண முடியுமா? முடியும். யார் முடியாதுன்னு சொன்னா? முடியும். அப்புறம் நீ எதையும் பற்றி யோசிக்க வேணாம். வி, நீ வரியா இல்லையா? மூச்சி, நான் ரெடி தான், போகலாமா? போகலாம். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த மரத்துக்கு அடியிலே உட்கார வச்சுட்டு நம்ம வியும் மூச்சியும் தான் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ வி, மூச்சி அவள் சேஃபாக இருப்பாளா, இல்லை கூட்டிகிட்டு போயிடலாமா? வி, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அவளுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜுமின் ரிட்டன் வந்து, அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்தா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில் ஒரு சின்ன கல் மாதிரி, இந்த கூழாங்கல் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி கல் மாதிரி அந்த பொண்ணோட உள்ளங்கையில் வச்சுட்டு டைட்டாக முடிக்கணும். நான் வர வரைக்கும் இந்த கல் கீழே விழக்கூடாது. முன்னாடி எது வந்தாலுமே, யார் வந்து நின்னாலுமே நீ இந்த கல்லை கீழே போடாமல் தான் அவங்கள பார்க்கணும். ஆனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, சரியா? பேசக்கூடாதா? என்னன்னா சொல்கிறீங்க? பேசக்கூடாது. நான் சொன்ன கேட்பல்ல? மூச்சு என்ன சொன்னால் நான் கேட்பேன். குட், சரி, பத்திரமா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த கல்லை கையை மூடிட்டு இருக்கல்ல, ஆமாம், 3 தடவை
ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரியா? 3 தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். சரிங்க அண்ணா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. அல்லாத சரியா? வந்துடுவோம். சரி அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ வி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனால் 4 திசையாக பிரியுது. இப்போ ஜிமின் தான், வி எந்த பக்கம் போகிறது? மோச்சி எனக்கு தெரியும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எப்படியா இருந்தாலும் அந்த மிருகத்தோட சவுண்டு ரிட்டன் கேட்கும். அந்த டைமில் அதோட திசை எங்கே இருக்குன்னு பார்த்து அது வழியாக போயிடலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ சவுண்டு பயங்கரமாக ரிட்டன் கேட்குது. இங்கே இந்த பொண்ணுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கா. காலெல்லாம் மடக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருக்கா. வி இங்கேருந்து கேட்குது. ஆமாம் மூச்சி, அங்கேருந்து தான் கேட்குது. அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. இப்போ ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வி ஓடிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், ஏய் வி நான் ஓடி வருவேன், எனக்கு தெரியும், பரவாயில்ல வா அப்படி சொல்லிட்டு அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த மிருகத்தோட சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. இப்போ ஜிமின் தான், வி இது யார் கூடயோ சண்டை போடுதா என்ன? எனக்கும் அப்படி தான் தோணுது. யார் கூடயா இருக்கும் தெரியல மூச்சி, போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் தான் அந்த மிருகத்து கூட அப்படி சண்டை போட்டுட்ருக்காரு. டயாங்க்கு ஜங்குக்கை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஸ்மைலு. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் டக்குன்னு நம்ம கூட மூச்சின்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அதனால் டக்குன்னு போய் நம்ம அவனை வந்து ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிடக்கூடாது, நம்ம அடையாளத்தை காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம டயாங் அமைதியாக இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம் வி இது யார்? இவருக்கு சண்டை போடலாம் நல்லா தெரியுதில்ல? ஆமாம், வேறு நாட்டை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். அப்படியா? இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி பார்த்துட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மிருகம் ஜேகேவை தூக்கி போட்டு அடிக்குது. இப்போ ஜிமின் தான், வி அவர் விழுந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வி வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது லைட்டாக இப்படி உதறி தள்ளிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான் ஜேகே கிட்ட. போயிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, இங்கே பாருங்க உங்களை தான் அப்படி சொன்னோன்னே ஜேகே அப்படி ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்துட்டு, யார் நீ? இல்லை நாங்கள் வழிப்போக்கர்கள், வேற ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு இல்லை அது வந்து அப்படி சொல்கிறப்ப அந்த மிருகம் ஒரு மாதிரி கத்திட்டு ஜேகேவை நோக்கி வருது. இப்போ இந்த பக்கம் டயாங் தான் அவரோட வாழை எடுத்துகிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்ருக்க, தள்ளுறியா அப்படி சொல்லிட்டு ஜேகே எழுந்திரிச்சு ரிட்டன் சண்டை போட போக, என்னவோ நான் தான் அவரை பிடிச்சி வச்சுருக்க மாதிரி இப்படி கோவப்படுறாரு. ஒரு வேளை இவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் 2 பேரையும் பார்க்குறான். 2 பேருமே அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, 2 வீரர்கள் சண்டை போடுறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் ஒரு மரத்து மேலே சாஞ்சிக்கிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரையும் அது 2 திசையில் தூக்கி தள்ளி விடுது. அதாவது 2 பேரும் போயிட்டு வேறு மரத்தில் போய் இடிச்சிட்டு விழுகிறாங்க. ஜிமின் சிரிச்சிட்டு, உன்னை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அண்ணா, என்னோட பவர் போதும், என் கைப்பட்டா நீ எரிஞ்சு செத்துருவ. ஆனால் தெரியாத 2 பேர் இங்கே இருக்கனால என் சக்தியை அவன்கிட்ட காட்ட முடியல. வேணா பார்க்குறியா, என் சக்தியை யூஸ் பண்ணாமலேயே உன்னை எப்படி கொல்றேன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் நினச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராரு. அவரோட கத்தியை எடுத்தாருன்னா, ஏன்னா மந்திர கத்தி இல்லையா, அது மறைச்சி வைப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்ட்டு, அந்த கத்தியை எடுத்தால் மாட்டிப்பார் இல்லையா. ஸோ அதனால் அவர் எந்த இடத்துல அந்த கத்தி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் தனியாக நார்மலாக இருக்கிற கத்தி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த கத்தி எடுத்துகிட்டு வால் அந்த வால் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறாரு.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா செம்ம சண்டை நடக்குது. அந்த பக்கம் ஜேகேயும் வியும் எந்திரிச்சு ஓடி வராங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்திருப்பாங்க. 2 பேருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அப்படி சண்டை போடுறான். பார்க்குற ஜேகேக்கும் பார்க்குற டயாங்க்கும் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. ஜேகே என்னடா இவன் இத்தனோண்டா இருக்கான், இப்படி சண்டை போடுறான்ற மாதிரி பார்க்குறான். வி நம்ம கூட இருந்தவனா நம்மக்கிட்ட இவன்கிட்ட நம்ம இவ்வளோ வம்பிழுத்தோமே, ஒரு வேளை இவன் கோவம் வந்திருந்தா இந்த மாதிரி தான் நம்மளை அடிச்சிருப்பானோன்ற மாதிரிலாம் நம்ம டயாங் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் இந்த பக்கம் அந்த மிருகத்துக்கிட்ட குத்தலை, பட் அந்த ஜிமினோட வாழை வந்து அந்த மிருகம் கையில் பிடிச்சிட்ருக்கு. ஜிமின் அந்த மிருகத்துக்கிட்ட போயிட்டு அந்த மிருகத்தோட ஐஸை பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த மிருகம் தான் அப்படியே ஒரு மாதிரி மறைச்சி பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கு. இப்போ ஜிமின் அப்படியே எட்டி ஒரு அதான் உதைக்கிறாரு. அந்த மிருகம் போய் அப்படியே கீழே போய் டமால்னு விழுது. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ அடிச்சிருப்பாங்க, அந்த மிருகம் போய் கீழே விழுந்திருக்காரு. ஜிமின் எட்டி உதைச்ச ஒரு உதையில போய் விழுந்திருக்கும். 2 பேரும் ஆன்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கத்தியை வச்சு கரெக்டாக அதோட ஹார்ட் கிட்ட குத்துறாரு. அவ்வளோதான், அந்த மிருகம் வந்து ஒரு மாதிரி துடிக்குது. இப்போ வி தான், ஹே மோச்சி என்ன பண்ணுற? வி ஒன்றும் இல்லை, உங்களால் முடியலல்ல, ஆல்ரெடி நீங்கள் 2 பேருமே அதை அடித்து ரொம்ப அதை வீக்காக வச்சிட்டீங்க. இப்போ அதுக்கிட்ட சக்தி கம்மியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு என்னோட சக்தியும் வேகமும் அதிகமாக தானே இருக்குது. அதாவது என்னோட எனர்ஜி வந்து அதிகமாக தானே இருக்குது உங்களை விட. ஏன்னா நீங்கள் சண்டை போட்டு உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குல்ல, அதனால் என்னோடய வேகத்தை இதால் தாங்க முடியல, அதனால் கீழே விழுந்துருச்சு. ஏன் வி, நான் சண்டை போட மாட்டேன்னு நினச்சியா என்ன? அப்படி சொல்லிட்டு நம்ம வீக்கிட்ட ஜிமின் பேச ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. யாரா இவன் எதுக்கு நம்ம டயாங்கிட்ட பேசுகிறான், அதுவும் டயாங்க போய் வீன்றான் அப்படின்ற மாதிரி ஜேகே ஒன்றும் புரியாமல் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். ஜிமின் அந்த குத்துன வார்த்தையை தான் பேசிகிட்ருப்பான். அந்த மிருகத்தை குத்திட்டு அந்த மிருகத்துக்கு மேலே உட்காந்துட்ருப்பான். குத்துன மாதிரியே தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான், யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு வியை தெரியாத மாதிரியே கேட்குறான். டயாங்க தெரியாத மாதிரியே கேட்குறான். இப்போ டயாங் சிரிச்சுட்டு நம்ம வணங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வணங்கிட்டு, நாங்கள் 2 பேருமே வழிப்போக்கர்கள், இந்த நாட்டுக்கு ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம். என்னோட பெயர் வி அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் சொல்கிறாரு. இப்போ ஜிமின், நானும் உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். என்னோட பேர் மூச்சி. என்னது? என்னோட பேர் மூச்சி. ஆமாம், உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு, கையில் பிளட்டாக இருக்குது ஜிமினுக்கு, அதோடு எந்திரிச்சு காமிச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. என்னோட பேர் அப்படி சொல்லிட்டு டயாங்க தான் ஜேகே பார்க்குறான். டயாங்க ரியல் நேம் சொல்லிடாத, ஏதாவது சொல்லுன்ற மாதிரி கண்ணிலே காமிச்சிட்ருக்காரு. உடனே நம்ம ஜங்குக் தான், ஜேகே. என்னக்கே? ஜேகே. ஓ, என்ன இவனுங்க எந்த நாட்டிலேருந்து வரானுங்கன்னு ஒன்றும் புரியல. ஒருத்தனுக்கு வி, இன்னொருத்தவனுக்கு ஜேகே. நல்லா இருக்கு. உங்கள் பெயர் நல்லா இருக்கு சொன்னேன். போகலாமா? நீங்கள் எங்கே கூட வரீங்களா? நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? ஊருக்குள்ளே. நானும் அங்கே தான் போகிறேன். ஆமாம், நீங்கள் என்ன காரணத்துக்காக இங்கே வரீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? நீ தான் இந்த ஊரோட காவலாளியா? அப்படிலாம் இல்லை. பி வந்து யாரையோ தேட வந்திருக்கான். என்ன வி? ஆமாம், தேட வந்திருக்கேன். நான் வந்து எதுக்கு வந்தேன் அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து எப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படி சொல்லி பார்த்துட்டு வேறு நாட்டுக்கு அப்படியே போகலான்னு நான் வந்தேன். அதனால தான் உங்களை கேட்டேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கான், மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு. சொல்லணுமா என்ன? சொல்லணும். சரி, சொல்ல பிடிக்கலன்னா வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்புகிறான். டயாங்க பார்த்துட்டு, சரி வி, அங்கே அவள் தனியாக இருப்பா, நான் போகிறேன்,
அப்படி சொல்லிட்டு ஜிமின் நடக்கிறான். ஏய் மூச்சி நில்லு, நான் வர வேணாமா? ஆ சரி வா, அவர் எப்படியோ வரட்டும், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கோச்சிக்கிட்டு போகிறான். இப்போ ஜேகே தான், இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான், பார்க்க பொடி பையன் மாதிரி இருந்துட்டு சண்டை போடுறத பாரு. சரி, இவங்களோட போனால் தான் கரெக்டாக இருக்கும். வியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. வி டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டானா? அப்படி சொல்லிட்டு இப்போ டே நடந்துட்டு போயிட்டுருக்கான். நில்லுங்க அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்ல, ஜிமின் திரும்பி பார்த்துட்டு, சொல்லு ஜேகே, எதுக்கு எங்களை நிற்க சொன்ன? நானும் உங்கள் கூட வரேன். நீ தான் எதுக்கு இங்கே வர, எங்கள் கூட வரேன்ற ரீசன் சொல்ல மாட்ற. அப்புறம் சொல்கிறேன், நானும் இந்த நாட்டில் உன்னோட அப்படி சொல்லி ஜிமின் சிரிக்கிறான். என்னோட நண்பனை தேடி வந்திருக்கேன். என்னது? ஆமாம், சின்ன வயசில் நான் பிரிஞ்ச என் நண்பனை தேடி வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். ஜிமின் அப்படி ஜேகேவே பார்த்துட்டு, என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து ஜேகேவை பார்க்க, ஜேகே ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, 100 தடவை சொல்லுவாங்களா? இல்லை, புரியல. நீ சொன்னது எனக்கு புரியலை. ஓ, நான் சொன்னதும் உனக்கு புரியலை? புரியலை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜேகே அப்படியே ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு, என்னோட தொலைஞ்சு போன என் நண்பனை தேடி வந்திருக்கேன். அப்படியா, சரி ஓகே, நீ வா எங்க கூட அப்படி சொல்லி ஜேகேவோட கையை ஜிமின் பிடிச்சிக்கிறா. டயாங்க்கு அது ஒரு மாதிரி இருக்கு. நேற்றுலேருந்து நம்ம கூட இருந்தான், இன்னைக்கு ஜேகே வந்தோடனே ஜேகே கையை பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. சரி சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் டயாங் 2 பேரையும் பார்த்துட்டு வரான். என்னடா கொடுமை இது, நேற்றுலேருந்து நம்ம கூட தான் இருந்தான், இப்போ இன்னொருத்தன் வந்தவொடனே அங்கே போகிறானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம டயாங் வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான், எதுக்கு வி திரும்பி பார்த்துட்டு போகிற, இங்கே வா அப்படி சொல்லி வியோட இன்னொரு கையும் பிடிச்சிட்டு 2 பேருக்கு நடுவில் நம்ம ஜிமின் நடந்து வரான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல. ஜேகே கீழே ஜிமினை பார்க்காம டயாங்கை பார்க்குறான், டயாங்கும் ஜிமினை பார்க்காம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாரு. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, கண்ணிலேயே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க டயாங்கும் ஜேகேவும். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, நடந்து வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் 2 பேர் கையும் விட்டு ஓடுறான். ஹேய், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலான்னா அப்படி சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த பொண்ணு அப்படி பயந்துருப்பா, கண்ணுலாம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கும். ஜிமின் அப்படியே ஐஸ்லாம் அந்த டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு, நீ ஓகே தானே? மச்சி அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை, பாரு நான் நல்லா இருக்கேன். நான் பயந்துட்டேன் ஏதோ ஆயிடுச்சோன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான், பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம். வி சொல்லு மோச்சி. கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே போன உடனே நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறோம். நீயும் ஜேகேவும் யாரையும் தேடி தானே வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் தேடினா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, சரிங்களா? அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு, இப்போ நம்ம ஒன்றா போகலாம், அங்கேருந்து நம்ம பிரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அதே மாதிரி ஊருக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிமின், சரி நீங்கள் 2 பேர் பார்த்து, நீங்கள் யாரை தேடி வந்தீங்களோ அவங்கள கரெக்டாக பார்த்துருங்க, சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக வணங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வணங்கிட்டு அங்கேருந்து அந்த 2 பேருமே, அந்த பொண்ணும் அவங்கள போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு மனசே இல்லை, அவள் திரும்பி பார்க்குறா நம்ம வியை தான். இப்போ ஜேகே தான், டயாங் என்ன இதெல்லாம்? ஜங்குக், நீ தான் உனக்கு ஏதோ வேலைலாம் இருக்குது, என்னால் இது பண்ண முடியாது, ராஜ்யத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்குலாம் சொன்னேன், அப்புறம் எப்படி இங்கே? நான் என்ன பார்க்கணுமோ அது முடிஞ்சிருச்சு. ஜிமின் ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு தோணுச்சு. ஏன்னா நேற்று உனக்கும் தெரிஞ்சுதா ஜங்குக்? ஆமாம் டயாங், தெரிஞ்சுது. அது யார் என்னன்னு தெரியலை. ஆமாம், ஜிமினுக்கு சொந்தமான கல்லை அவ்வளோ தைரியமாக யார் எடுப்பா? நான் எடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக் மனசில் நினச்சிட்டு, ஜிமினை கண்டுபிடிச்சியா? இல்லை, ஜிமினோட வரைபடத்தையே நம்ம பார்த்ததில்ல, நான் ஜிமினை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அப்போ என்ன நம்பிக்கையில் கண்டுபிடிக்க வந்த?
அது வந்து வந்து அது தெரியும்டா. ஜிமினை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவேன்டா. அவன் நம்ம ஃப்ரெண்ட் இல்லை, அதனால். சரி, ஆமாம், நீ ஜிமினோட வரைபடத்தை பார்த்தியா? பார்க்க தான் நினச்சேன், ஆனால் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஓ, அப்போ நீயும் பார்க்கலையா? ம், அப்பா காட்டினாங்க. என்னடா சொல்கிற? பெரியப்பா காட்டியுமே நீ பார்க்கலையா? ம், பார்க்கல. சரி சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினும் அந்த பொண்ணும் கரெக்டாக ஒரு விடுதி மாதிரி எடுத்து தங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு 2 ரூம் தனியாக எடுத்துகிட்டு அந்த பொண்ணை ஒரு ரூமில் தங்க சொல்லிட்டு ஜிமின் ஒரு ரூமில் ஒரு அறையில் போய் படுத்து தூங்குறாரு. இப்போ 2 பேருமே ஏன்னா நடந்து வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும் இல்லையா? ஈவினிங் டைமில் தான் அங்கே ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் போயிட்டு நல்லா படித்து தூங்குறாங்க. நைட் டைம் ஆகுது. இப்போ ஜிமின் எந்திரிச்சு வெளியே வராரு. சரி, ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வருவோம், அவளுக்கு ஏதாவது சாப்பிட உணவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் எந்திரிச்சு வெளியே வந்தா, அந்த சைடு நம்ம ஜேகேவும் டேவும் தான் ஒரு மாதிரி இந்த குச்சியில் இந்த சிக்கன்லாம் இது பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு, ஐயோ எங்கே போனாலும் இவனுங்க 2 பேர் தானா? சரி, ஓகே, நமக்கும் கொஞ்சம் டைம் போன மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி ஜிமின் சிரிச்சுட்டே வந்து, வி இங்கே தான் இருக்கீங்களா? ஜேகே நீங்களுமா? அப்புறம் உங்களை திரும்ப சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லி ரிட்டன் அவங்களுக்கு வணங்கிட்டு, ஆமாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே தான் ஏதாவது விடுதியில் அறை எடுத்திருக்கீங்களா? ஆமாம், அதோ அந்த ரூம் அப்படி சொல்லிட்டு அங்கே காட்டுறாங்க ஒரு அறையை. ஓ அதுவா, இது என்னோடது, அப்புறம் அது பாப்பாவோடது. இப்போ வீதான். சரி மூச்சி, எங்கே போகிற? நானா? நீங்கள் இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க, நானும் என் தங்கச்சியை சாப்பிட வேணாமா? அதுக்கு தான் வெளியே போய் உணவு வாங்கலான்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜமீன் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் போய் ஓய்வு எடுங்க, நான் போய் உணவு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜமீன் போய் அங்கே போய் அந்த கடையில் போயிட்டு என்னென்ன உணவு வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தான், நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வி அண்ணாவை, போங்க மூச்சி அண்ணா. அச்சோ, வி இங்கே தான் இருக்கான். எங்கே? நமக்கு ஒரு 3 அறை தாண்டி இருக்கான். அப்படியா? அப்போ கூட ஹைட்டாக ஒரு அண்ணன் வந்தாங்க, அவங்களும் இருக்காங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமின் சிரிச்சிட்டு, உன்னை சேஃபாக நான் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை, கொஞ்சம் டேஸ்க்கு எனக்கு இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறேன், நீ அங்கே வேலை செய், அதுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உன்னை அரசவைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெமின் மனசில் நினச்சிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னும் 2 ஃபுட்டெல்லாம் எடுத்தா அப்படியே அந்த பொண்ணுக்கு வைக்கிறாரு. வச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் இப்போ டயாங் தான். ஹே மூச்சி. வி சொல்லுங்கள். தூக்கம் வரல, நம்ம கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கலாமான்னு கேட்டேன். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நடந்துட்டுருக்காரு. இப்போ வி தான். மூச்சி. சொல்லுங்க வி, உனக்கு இந்த ஊரில் இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுங்க வி, என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. நிலா நல்லா இருக்குல்ல? ஆமாம், நிலா நல்லா இருக்கு. மூச்சி. சொல்லுங்க வி அப்படி சொல்லி ஜிமின் திரும்பி வியை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ வி தான். நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க? எனக்கு தெரியும் நீ புத்தக எழுத்தாளர்னு, ஆனால் எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? அதுவா, நான் எல்லா ஊரில் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதுவேன்ல, அது மாதிரி இந்த நாட்டில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்றதுக்காக ஒரு புத்தகம் எழுதுகிறேன், அவ்வளோதான். ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வி நடந்து போகிறான். இப்போ மூச்சி தான். வி. சொல்லு மூச்சி. எனக்கு ஒன்று தெரியணும். சொல்லு. நீ யாரை தேடி வந்திருக்க? அது பொண்ணா பையனா?
ம். பையன்தான். ஓ! ஜேகே சொன்ன மாதிரி உனக்கும் உன்னோட ஃப்ரெண்டு சின்ன வயசுலேயே தொலைஞ்சிட்டாங்களா? ஆமாம். அப்படியா? பாரேன், நீயும் உன் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேயே தொலைச்சிட்ட, ஜேகேவும் அவன் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டான். பரவாயில்லல்ல, உங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரி நடக்குது இல்லை? ம். ஆமாம், அப்படி தான் நடக்குது. அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப ஜேகே ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. ஜேகே பின்னாடி ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு இல்லையா? சரி, இப்போ டயங்க என்ன பண்ணுறான், மேலே இப்படி பார்க்குறான். ஜிமின் எங்கடா இவன் பார்க்குறான்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பயந்துருவான். நீங்களா? ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க? பயந்துட்டேன் ஜேகே அப்படி சொல்லி அவர் ஹார்ட்டிக்கிட்ட ஜிமின் அவரோட ஹார்ட்டிக்கிட்ட கையை வச்சுட்டு, போங்க பயமுறுத்திட்டீங்க அப்படி சொல்லி அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், உண்ட மயக்கத்தில் இருந்தேன், நல்லா போய் உறங்கலான்ட்டு என்னோடய உறக்கத்தையே கெடுத்துட்டீங்க தெரியுமா, போங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, சிரிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், ஏய் என்ன ஓவராக பேசிகிட்ருக்க? ஏன் பேசக்கூடாதா? வாய் இருந்தால் எல்லோரும் தான் பேசுவாங்க, நான் பேசுவேன்ப்பா அப்படி சொல்லி ஜிமின் பேசிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு முடியல. ஜங்குக்கு என்ன பண்ணுற, ஜிமினோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, அதிகமாக பேசினா இந்த ஜேகேக்கு பிடிக்காது, சரியா மூச்சு? அப்படின்றான். இப்போ ஜேகே ஹேண்ட் எடுத்துகிட்டு, ஏன் உனக்கு பிடிக்காது? உன் வாய் மட்டும் திறந்தா பேச ஆரம்பிக்கிறல்ல, நீ மட்டும் பேச ஆரம்பிக்கிறல்ல, என்ன ஏன் பேசக்கூடாதுன்ற? உனக்கு என்ன பேசக்கூடாதுன்றதுக்கு எந்த உரிமையும் இல்லை. வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ என்னவோ ரொம்ப கோவமாக பண்ணுற, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருக்க. என்ன சொல்கிறது, உன்னெல்லாம் நான் எதோ சொல்ல விரும்பலை, பூஜைக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வி பக்கம் திரும்பிட்டு, வி உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்க்குறப்ப எப்படி சண்டை போட்டேனோ அதே மாதிரி இவனும் இருக்கான், ஒருவேளை நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா இருப்பீங்களோன்னு சந்தேகமாக வேற இருக்குது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போக இப்போ வி தான், மூச்சி நில்லு, பரவாயில்ல நீ அந்த ஜேகே கிட்டேயே பேசிட்டுரு. இப்போ ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். வி சிரிச்சிட்டு, ஜங்கு என்ன பண்ணுற நீ, பாவம் அவன் பண்ணுறதே சின்ன பிள்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, உனக்கு அப்படியா இருக்கு? எனக்கு என்னவோ இவன் மேலே சந்தேகமாக இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் சண்டை போட்டதை பார்த்தியா? நம்மளை விட வேகமாக சண்டை போடுறான். டேய், அவனே சொன்னான் இல்லைடா, அப்புறம் என்ன? தெரியலை. சரி, நம்ம ஜிமினை தேடணும், தெரியும்ல? தேடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போய் ஓய்வு எடுக்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின்டா ரொம்ப பேசுகிறான், அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த கண்ணில் ஒரு என்ன சொல்கிறது, கோபம் குறைஞ்சிட்டு ஒரு அன்பு அதெல்லாம் வரவே வராதா என்ன? இவ்வளோ முரட்டுத்தனமாக இருந்தா எப்படி? பேசக்கூட பிடிக்காது, ஓவராக பண்ணுறான். ஆனால் பார்க்க அழகாக இருக்கான், நீயும் அழகாக தான் இருக்கான். ஆனால் நான் ஜேகேவை பார்க்குறப்ப அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே ஓடி வந்து நிற்கிறப்ப ஜங்குக்கு அப்படி சண்டை போட்டுட்ருப்பாரு. அவரோட அந்த உடைக்கும் அவர் ஃபேஸ்க்கும் அந்த வால் பிடிச்சிருக்கிறதுக்கும் ஜிமினுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் ஜங்குக்கு. பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாலோ ஆகும் இல்லையா, அது ஜங்குக் கிட்ட தான் ஜிமினுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அழகாக இருக்கார் அப்படியே சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு நினச்சிட்டு, ஜிமின் 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 என்ன பண்ணுற, அந்த ஜேகேக்கு உனக்கு செட்டே ஆகாது, அவனை நானே எதிரி நாட்டு மாதிரி இருக்கும். அப்படி இருக்குமோ? அச்சாச்சா, அப்பெல்லாம் இருக்காது. ஒரு வேளை படை வீரரில் ஒரு ஆளாக இருப்பான் போல், பார்த்துக்கலாம் யாருன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் மனசில் நினச்சிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ டயங்கும் போய் படுத்திருப்பான், ஆனால் ஜங்குக் மட்டும் படுத்திருக்க மாட்டான். இப்போ ஜங்குக் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன், ஜிமினை கண்டுபிடிக்காமல் போக மாட்டேன். ஜிமின், எனக்கு உன் அரசவையும் இல்லை இந்த நாட்டோட செல்வங்களாம் எனக்கு வேணாம், நீ மட்டும்தான் வேணும். அந்த வரைபடத்தை நான் பார்க்கல தான், ஆனால் அப்பா சொல்லும்போதே தெரியும் நீ எவ்வளோ அழகுன்னு. உன்னை நான் தான் திருமணம் பண்ணிப்பேன், யாருக்கும் விட மாட்டேன். ஏன் டயாங்கே போட்டியாக வந்தாலும்
டயாங்க சும்மா விட மாட்டேன். எனக்கு தெரியலை, உன்னை பார்க்கல தான். ஆனால் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, நீ எனக்கு தான். எனக்கு உன் சக்தி கூட வேணாம், நீ கிடைச்சா போதும். சின்ன வயசில் உன்னை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உன்னை எப்போ பார்க்குறனோ அதுலேருந்து நான் மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பாகவும் என்னோடய காதலையும் நான் தான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் நினச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் டயாங் செம்மையாக தூங்கிட்டுருக்காரு, ஜிமினும் தூங்கிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கும் போய் தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் டயாங்கும் சரி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரி இருக்கும் இல்லையா, அந்த சைடு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் ஜிமின் தான் குளிச்சிட்ருப்பாரு. ஸோ இப்போ எப்படின்னா, ஜிமின் நார்மல் கலரில் இருப்பார், அதாவது அவரோட ஒரிஜினல் கலரில் இருப்பார். பட் பேக் சைடு தான் அவர் தெரியும், அவர் பார்க்குறப்ப முதுகு தான் தெரியும் அப்படி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் டயாங், ஜிமின் என்ன, எங்கே எங்கே ஜங்குக், அது ஜிமின் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ நம்ம வீ தான், ஏய் ஆமாம் ஆமாம் ஜங்குக், அங்கே பாரு, அவனுக்கு பின்னாடி அந்த நிலாவோட மச்சம், ஆமாம் தெரியுது தானே, ஆமாம் ஆமாம் ஜங்குக் தெரியுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஏதோ ஹிண்ட் ஆகுது, நம்ம பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜிமினை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஜிமினுக்கு முதுகில் நிலாவோட மச்சம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜிமினோட டேட்டூ அதுதான் ஜிமினோட பிறப்பு மச்சன்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர் பார்த்துட்ருக்காங்களா, ஜிமினுக்கு லைட்டாக ஹிண்ட் ஆகும். ஸோ ஜிமின் திரும்பி பார்க்க மாட்டான், என்ன பண்ணுவான்னா தண்ணிக்குள்ளே உள்ள முழுகுவோம்ல, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பார். இப்போ இங்கே ஜங்குக்கும் டேவும் தான் ஓடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இல்லை, தண்ணிக்குள்ளேயே இறங்குறாங்க 2 பேரும். ஜிமினை கண்டே பிடிக்க முடியல. ஜிமின் தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்துலேருந்தே மாறி வந்துட்டார். ஏன்னா அவருக்கு இடம் விட்டு இடம் மாறுற சக்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் மாறியிருப்பார். மாறிட்டு அங்கே போய் உடையெல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த பக்கம் ஜேகேவும் டேவும் தான் தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோ சோர்வாக அவ்வளோ இதுவாக வராங்க அங்கே. இப்போ பார்த்தா ஜிமினும் அந்த பொண்ணும் தான், ஏய் வி என்னாச்சு, ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணி கேட்டுட்ருக்கா. ஏன்னா 2 பேருமே அந்த குளத்துல குளித்ததோட அப்படியே வந்திருப்பாங்க, அந்த ஏரியில் குளித்ததோட அப்படியே வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சிரிக்குது கடந்து, ஏன்னா அவங்க 2 பேரும் பார்க்க கோலம் அப்படி இருக்கும். என்ன சொல்கிறது, அப்படியே மலையில் நனைஞ்சு அப்படியே சட்டை வருவோம்ல, தண்ணி சட்டை அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஜிமின்வாலையும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிச்சுட்டு ஜேகே ஓகே தானே, ஏ வி ஓகே தானே, அச்சோ என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு அப்படி சொல்லி ஜிமின் சிரிச்சிட்ருக்கான். வி தான், மோச்சி சிரிக்காத, எனக்கு குளிருது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வி போயிடுறான். ஜிமின் ஜங்குக்கு அப்படியே லாக் பண்ணிட்டு, ஏன்னா ஜங்குக் கிட்ட வம்பளுக்கு ஜிமினுக்கு பிடிச்சிருக்கும். ஜங்குக்கு லாக் பண்ணிட்டு, என்னாச்சு, கால் வலிக்கி இல்லை கால் தடுக்கி ஏதாவது பண்ணி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜேகே அப்படி முறைச்சி பார்த்துட்டு, ஏய் மூச்சு, என்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாதா, யார்கிட்ட வேணாலும் பேசாமல் இருப்பேன், உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, எனக்கும் உன்கிட்ட பேச பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி சிரிச்சிட்டே சொல்கிறான், எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல அப்படி சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. அங்கே டயாங் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டு வந்திருப்பான். ஏய் நிறுத்துங்கப்பா, ஜேகே என்ன, மூச்சு என்னடா, அவன்தான் வம்பிழுத்துட்ருக்கான், அவனே கேளு. ஓ நான் வம்பிழுத்துட்ருக்கேனா, அப்போ நீ நான் என்ன பண்ணேன், நான் பேசதான் செஞ்சேன். ஓ பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பியா என்ன, உன்னோட வாய்க்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க மாட்டியா, எல்லாரும் கண்ணுக்கு தான் ஓய்வு கொடுப்பாங்க, அறிவில்லாதவங்க தான் வாய்க்கு கொடுப்பாங்க, என்னது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அடிக்கலான்னு போகிறான். வி கையை பிடிச்சிட்டு, ஏய் மூச்சு அமைதியாக இருடா,
நான் அமைதியாக தான் இருக்கேன். அவன் தான் பேசுகிறான். அவன் அமைதியாக இருக்க சொல்லு. சரி ஜேகே நம்ம டயாங் ஜேகே முறைச்சி பார்க்க சரி விடு அப்படி சொல்லிட்டு ஜேகே ட்ரெஸ் மாற்றலான்னு போகிறான். இப்போ ஜிமின் தான் வி அப்படியே வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போடுறான். இப்போ வி தான் ஏய் மூச்சி என்ன பண்ணிகிட்ருக்க இருவி வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இப்போ ஜேகே உள்ளே போயிருப்பான் இல்லையா, டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனால் ஜேகே அப்போ தான் மேலே இருக்க உடைய மட்டும் கழட்டியிருப்பான். இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்டென் ஆகி நிற்கிறான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜேகேக்கு மேலே ட்ரெஸ்ஸே இல்லை, கீழே மட்டும்தான் அந்த காலத்து பேண்ட் இருக்கும் இல்லையா அது மாதிரி போட்டிருக்கான். இப்போ ஜிமின் வந்து பார்த்தோன்னே ஜேகே என்ன பண்ணுற, நான் தான் உடையெல்லாம் மாற்ற வந்திருக்கேன்னு தெரியுதா இல்லையா அவனுக்கு, அது வந்து ஜேகே மூச்சு அப்படி சொல்லிட்டு அவனை வந்து அந்த ஓரமாக அந்த கதவுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி சாய்ச்சி வச்சிட்ருக்கான். அது அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப ஜேகேயோட ஃபேஸ்லேருந்து அப்படியே தண்ணி அப்படியே அவன் முடியிலேருந்து அப்படியே கண்ணுக்கு அப்படியே வதட்டிக்கு அந்த மாதிரிலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. ஜிமினுக்கு வார்த்தையே இல்லை. அந்த எச்சியில் கூட அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக உள்ள முழுங்குற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஐஸே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே சுருங்கி போன மாதிரி ஆகுது. இப்போ ஜிமின் தான் அது ஜேகே அது அப்படி சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான் வாயை மூடுன்னு பேசாமல் இருக்க முடியாதா, நான் 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 பேசுவேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். ஜேகே கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஜேகே அவன் அறியாமலே போய் ஜிமினி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினுக்கு என்ன பண்ணுறது, அவனை தள்ளி விடுறதா என்னன்னே தெரியல. இப்போ தான் ஜிமின் இப்போ டக்குன்னு ஜிமின் ஜேகே தள்ளி விட்டு ஜேகே என்ன பண்ண இப்போ அப்படி சொன்னோன்னே ஜேகேக்கே புரியல என்னடா பண்ணோம் நம்ம அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஜேகே நான் உன்னை இப்படி பார்த்தது தப்பு தான், அதுக்குன்னு நீ இப்படி தான் எனக்கு முத்தம் கொடுப்பியா, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு முத்தம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்ருக்கான். ஜேகே அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்படிலாம் ரிட்டர்ன் பண்ணாத என்கிட்ட, எனக்கு அப்புறம் கோவம் வரும். என்ன இப்போ உன்கிட்ட பேசக்கூடாது தானே, நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கீழே தலையை, ஏன்னா ஜேகே பார்க்க முடியல, ஏன்னா ஜேகே நிற்கிற கோலம் அப்படி, அது இல்லாமல் ஜேகே வேறு முத்தம் வேறு கொடுத்துருப்பானா. சரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறான். முன்னாடி வந்து நம்ம டயாங் இருந்திருப்பாரு, அதை பார்க்காம பொத்துன்னு 2 பேரும் விழுந்து அப்படியே ஜிமினோட லிப்ஸை போய் டயாங்கோட லிப்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். அவ்வளோதான். டயாங்க ஜிமினும் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜேகே ட்ரெஸ் மாற்றிட்டுருப்பாரு, இங்கே அந்த பொண்ணு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளுக்கு வந்து வீயும் மூச்சியும் அப்போவே வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சம்திங் நினச்சிருப்பாளா. இப்போ வேறு 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேரோட லிப்ஸும் அப்படி அட்டாச் ஆகிருக்கு. வி வந்து மூச்சியை பார்க்க, மூச்சி வியை பார்க்க, ஜிமினுக்கு ஹார்ட் பீட்டை ஹை லெவலில் போய் என்ன சொல்லப்போனால் வெளியே வந்து வெடிச்சிரும் போல், அந்த அளவுக்கு ஜிமினுக்கு அவ்வளோ ஹார்ட் பீட்டு. ஏன்னா உள்ள ஒரு கிஸ்ஸு இப்போ ஒரு கிஸ்ஸு அப்படி சொல்லிட்டு. ஓகே டியர்ஸ், இந்த கிஸ்ஸிங்லேயே நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேடா. இந்த ஸ்டார்டிங் இந்த இதுவில் வந்து எப்படின்னா, இந்த ஊருக்குள்ளே வர வரைக்கும் நம்ம கதை வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கே என்ன ஆகுது, எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. எப்படியா இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே ஜிமின் யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கன்ஃபார்ம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வித் ஹார்ட் ஸ்டாண்டிங்காக நெக்ஸ்ட் எபிசோட் தான் வரும். வெயிட் பண்ணுங்கள். பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.